மும்பை அணில என்னதான் ஆளுங்க பல்கா இருந்தாலும் முட்டு சந்தில கூட்டிட்டு போயிட்டு அடிக்கிற மாதிரி பஞ்சாப் அணி முட்டி போட வச்சு அடிச்சிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி தனிப்பட்ட முறையில பாராட்டியே ஆகணும். கேப்டனா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுமா, மேட்சை பாருங்க. பேட்டிங்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுமா, மேட்சை பாருங்க. ஃபீல்டிங்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுமா, மேட்சை பாருங்க. ஏன்னா ஒரே ஒரு இடத்துல கூட குறை கிடையாது. பஞ்சாப் டீம்ல ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிற வரைக்கும் பஞ்சாப கொஞ்சம் கூட அசைச்சுக்க முடியாது. ஒரு தொழில்முறை கிரிக்கெட் ஐபிஎல்ல விளையாடும் பொழுதே மனுஷன் உசுறு கொடுத்து விளையாடுறாரு. இந்தியாவுக்காக விளையாடும் போது என்னென்னலாம் பண்ணுவாரு, எப்படியெல்லாம் திட்டம் போடுவாரு. அந்த மனுஷனை விட்டுட்டு, அதாவது தங்க ஊண்டியில தகர டப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இந்த மனுஷனை யாரு என்னன்னு தெரியாம ஓரம் கட்டி வச்சிருக்கிறானுங்க. மும்பை பக்கம் ஒரே ஒரு ஆள் சதம் அடிச்சது மூலமா தான் அந்த 196 வந்துச்சு. அந்த டார்கெட்டை இந்த பல்தான்ஸ்ல படை வீரர்களா இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, கடப்பார டீம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பெருமையா பேசினாலும் சாதாரணமான அணி மாதிரி 16.3 ஓவர்ல 196 ரன்ன்றத சாதாரணமா அடிச்சு முடிச்சிருக்காங்க. டோட்டலா சொல்லணும்னா அன்கேப்டு கடப்பாறை டீமுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கடப்பாறை டீமுக்கு தான் இங்க போட்டியே. வான்கடை மைதானத்துல டாஸ் வின் பண்ணது ஸ்ரேயஸ் ஐயர் தான். கொஞ்சம் கூட யோசிக்காம கண்ணை மூடிக்கிட்டு போலிங்க சூஸ் பண்ணிருக்கிறாரு. அதுவும் இல்லாம இந்த டீம் தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, இந்த டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்களோட பர்ஃபார்மன்ஸ் வேற சூப்பரா இருக்கிறதுனால, பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பொறுப்பை ரியலைஸ் பண்ணி விளையாடுறதுனால இந்த டீமை மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அதே டீமோட தான் விளையாட போறோம். அதுவும் இல்லாம பிச்சு ட்ரையா இருக்கிறதுனால இங்க பனி பொழியும். செகண்ட் ஹாஃப்ல பனி பொழிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா இது பேட்டிங்க்கு சாதகமா மாறும். ஆகையினாலதான் போலிங்க சூஸ் பண்ணிருக்கிறோம்னு தெளிவா சொல்லி இருக்கிறாரு. அடுத்ததா பேசின பாண்டியா, ஃபர்ஸ்ட் நாங்களும் போலிங் வீச தான் ஆசைப்பட்டோம், ஆனா என்ன டாஸை தோத்துட்டோம். இதுவும் எங்களுக்கு நல்லதுதான். போன மேட்ச்ல லாஸ்ட் ஓவர்ல ரன்னை வாரி கொடுத்தோம். அந்த ஒரு சிச்சுவேஷனை இப்ப சரி பண்றதா இன்னைக்கான மேட்ச்ல பிளானே. போன மேட்ச்ல ரோஹித் சர்மா இன்ஜூரின்றதுனால அவரால் இந்த மேட்ச்ல விளையாட முடியாது. அதுவும் இல்லாம அடுத்த 2 போட்டியில கூட விளையாட முடியாது. அதே மாதிரி மிச்சல் சாண்டனர் உடம்பு சரியில்லாத காரணத்தினால அதிரடி வீரரான டிகாக்க உள்ள இறக்குறோம். 10க்கு தோத்துக்கிட்டே இருக்கிறதுனால மயங்க் ராவத்னு சொல்லக்கூடிய ஒரு பவுலரை அறிமுகப்படுத்துறோம்னு நம்பிக்கையா இந்த இடத்துல ஜெயிச்சிருவோம்னு பாண்டியா ரிக்கல்டனும் டிகாக்கையும் களத்துக்கு அனுப்புனாரு. நீங்க மட்டும்தான் 2 பேட்ஸ்மேனை லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன்ல அனுப்புவீங்களா, நானும் பவுலிங்க லெஃப்ட் ஹேண்ட்ல அனுப்புவோம்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் ஹர்தீப் சிங் அனுப்புனாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் வீச ரிக்கல்டனுக்கு ஒரே ரதத்துல 5 பால வீசி 5 மரம் நட வச்சு ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. அடுத்த ஓவரை வீசினது யான்சன் தான். ஆக்சுவலி இந்த இடத்துல பாட்லெட் தான் வீசி இருக்கணும். என்ன ரிக்கல்டனும் டிகாக்கும் சவுத் ஆப்பிரிக்கா, ஆகையினால ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பவுலரையே உள்ள இறக்கி அவங்களை தூக்குவோம்னு பிளான போட்டாரு. ஆனா பல்தானுக்கு ஸ்பையா மாறிட்டாரு யான்சன். 6-4ன்னு டிகாக்கு அடிக்கி விட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல தாக்கத்தை ஏற்படுத்தின ஹர்தீப் சிங் அந்த தாக்கத்தை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்த உடனே ரிக்கல்டனை 2 ரன்ல காலி பண்ணி, அடுத்த பால்ல சூரியகுமார் யாதவ 0 ரன்ல காலி பண்ணி தேர்ட் ஓவர்ல 3 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. 2 விக்கெட் வேற எடுத்தாரு. அவ்வளவுதான், ரேஞ்சே குறைஞ்சு போச்சு. பாட்லெட் 10 ரன் கொடுத்தாரு, யான்சன் 8 ரன் கொடுத்தாரு. பவர் பிளே முடிய போது யாராவது ஒருத்தர பொழந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பல்தான்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வந்தவர் தான் விஜய்குமார் வைஷாக். நமந்தீர் இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2-4 ஒரு 6 பவர் பிளேயோட கடைசி ஓவர்ல 15 ரன் சேர்த்தாரு. மொத்தமா பவர் பிளே முடியும் போது 6 ஓவருக்கு 48 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்து பல்தான்ஸ் பல்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நமந்தீரோட விக்கெட்டையும் எடுத்து நாமத்தை போட்டிருக்கலாம், ஆனா அவரு நாமத்தை போடுற அளவுக்கு சஹால் ஒரு கேட்சை மிஸ் பண்ணி விட்டது கேட்சா இல்ல மேட்சான்ற மாதிரி மொத்த மேட்சையுமே மாத்தி விட்டாரு. பவர் பிளேலயே 48 தான் அடிச்சிருக்காங்க. இவங்க பவர் பிளே முடிஞ்ச பிறகு ஃபீல்டரை வெளியே போட்ட பிறகு என்ன அடிக்க போறாங்கன்னு நினைச்சோம். பஸ் நினைச்ச நேரத்துக்கு வராது, கொஞ்சம் லேட்டா தான் வரும். அந்த மாதிரி சஹால் வீசின ஃபர்ஸ்ட் பால்ல நமந்தீர் 6 அடிச்சாலும் தடவிக்கிட்டு இருந்த டிகாக்கு 6-4ன்னு 19 ரன்னா மாத்தினாங்க அந்த ஓவர்ல. பாட்லெட் வழக்கம் போல கண்ட்ரோலா 7 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. பவர் பிளேல வாரி கொடுத்த விஜய்குமார் வைஷாக் 15 ரன்ல இருந்து 12 ரன் சொல்லிட்டு 3 ரன் கம்மியா கொடுத்தாரு. 7th ஓவர்ல எக்ஸ்பென்சிவா கொடுத்த சஹால் கொஞ்சம் கம்பேக் கொடுத்த மாதிரி அளவுக்கு அதிகமாலாம் கொடுக்கல, வெறும் 15 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. அதுலயும் டிகாக் ஒரு 6 அடிச்சு அவருடைய கம்பேக்க கொடுத்துட்டாரு. 10 ஓவர் கம்ப்ளீட்டட், 97க்கு 2 விக்கெட் காலி. சரிவில் இருந்து பல்தான்ஸ் மீண்டு வந்துட்டாங்க. 7th ஓவர்ல இருந்து 10th ஓவர் வரைக்கும் 24 பால்ல 49 ரன் அடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம 28 பால்ல 50 வர டிகாக் அடிச்சிருக்காரு. நமந்தீர் கேட்ச விட்டது பவர் பிளேல சஹால். அதே மாதிரி ஓவர்ல அதிகமா ரன் கொடுத்ததும் சஹால். ஆக மொத்தம் மும்பை இந்தியன்ஸ் மீண்டு வந்ததுக்கு மும்பை இந்தியன்ஸ் காரணம் கிடையாது, சஹால் மட்டும்தான் காரணம். 10 ஓவர் முடிஞ்சு போச்சு, 2 விக்கெட் தான் இழந்திருக்கிறோம். இதுக்கு மேல அதிரடியா ஆடுவோம்னு பல்தான்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. பாட்லெட் 11வது ஓவர் வராரு.
இது வரைக்கும் கண்ட்ரோலா வீசின ஒரு பிளேயர் இதுக்கு மேலாம் பொறுத்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிகாக் 3 பால்ல 11 ரன் அடிச்சு அந்த ஓவர்ல மட்டும் 13 ரன்னை சேர்த்து மாஸ் காட்டிட்டாங்க. சஹால் தான் நமக்கு வாய்ச்ச அடிமை, எப்பெல்லாம் வராரோ அப்பெல்லாம் போட்டு பொழப்போம்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஆளுக்கு ஒரு 6 அடிச்சு 15 ரன்னை சேர்த்தாங்க. ஆக மொத்தம் 11வது ஓவர் 12வது ஓவர் ரெண்டே ஓவர்ல 28 ரன் வந்துருச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் பெஸ்ட் கேப்டன்ன்றத இங்க தான் காட்டுறாரு. யான்சனை இறக்குறாரு, 7 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. சஹாலுக்கு பதிலா சுஷாந்த் சிங்க உள்ள இறக்கி 31 பாலுக்கு 50 ரன் அடிச்சு வச்சிருந்த நமந்தீரை காலி பண்ணி 4 ரன் மட்டும் தான் கொடுக்க வச்சாரு. ஹர்ஷிப் சிங்கும் 15வது ஓவர்ல 9 ரன் தான் கொடுத்தாரு. ஆக மொத்தம் 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது 145க்கு 3 விக்கெட் மட்டும் தான் இழந்து ஸ்ட்ராங்காவே இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல 28 ரன், அடுத்த 3 ஓவர்ல 20 ரன், ஆக மொத்தம் 30 பாலுக்கு 48 ரன் சேர்த்திருக்காங்க. பாண்டியாவும் டிகாக்கும் களத்துல இருக்கும் பொழுது ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சமா யோசிச்சிருக்கலாம் சுஷாந்த் சிங் கிட்ட போலிங் கொடுக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா டிகாக் 2 6 செதற விட்டாரு. 16வது ஓவர்ல 15 ரன் வந்துருச்சு. ஆனா பாட்லட் 9 ரன் கொடுத்து கம்பேக் கொடுத்தாரு. யான்சன் வந்ததும் பாண்டியா கொஞ்சம் கூட யோசிக்கல, பவுன்ஸ் பால தான் போட போறாரு, அது எப்படியா இருந்தாலும் ஸ்ட்ரைட்ல 6 மாத்தணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பால 6க்கு மாத்தினாரு. தேர்ட் பால்ல மறுபடியும் பவுன்ஸ் பால 6க்கு அடிக்கலாம் ட்ரை பண்ணாரு. ஆனா ஸ்ரேயஸ் ஐயரனுடைய மேஜிக்கால அது கேட்ச் ஆகி பாண்டியா பெவிலியன் போயிட்டாரு. அதோட அடங்கி போயிட்டாங்க பல்தான்ஸ். ஏன்னா ஒரு 6 போனாலும் அடுத்த 5 பால்ல 2 ரன் மட்டும் தான் கிடைச்சது. இந்த கேட்சை நம்ம டீட்டெயிலா பார்த்தே ஆகணும். இந்த மனுஷனை ரொம்ப ரொம்ப பாராட்டணும். ஆஸ்திரேலியாவில் அடிபட்டுச்சு, காயத்தால ரொம்ப நாள் இருந்தாரு, கொஞ்சம் கூட யோசிக்கல, திரும்பவும் ஜம்ப் பண்ணி டைவ் அடிச்சு இந்த கேட்சை பிடிச்சிருக்காரு. அந்த நேரத்துல ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் ஒரு சைட்ல இருந்து ஒரு ஆங்கிள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் மனசுலயுமே ஒண்ணு மட்டும் தான் இருந்திருக்கும், தங்க உண்டியில தகர டப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இவனை விட்டுட்டு எல்லா மேட்ச்லயும் ஆட நினைக்கிறானுங்க, இவனை எடுத்து உள்ள போடுங்கடா டீமுக்கே பலமாவும் சொல்லிட்டு ஒரு செகண்ட் நினைச்சிருப்பாங்க. ஐபிஎல்ல கோடி கணக்கில் கொடுத்து நிறைய நபர்களை வாங்கினாங்க. ஆனா அது ஈக்குவலா வேலை செய்யறாங்களான்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா வாங்கின காசுக்கு மேல வேலை செய்யறவன் யாருன்னா இந்த ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான். ஐபிஎல் அதாவது தொழில்முறை கிரிக்கெட்டுக்கே இந்த அளவுக்கு வேலை செய்யும் போது இந்தியான்ற ஒரு நேம் பிராண்ட் இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் டீமுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்வாப்ல. இவரை தூக்கி உள்ள போடுங்களானா தேவையில்லாத ஆட்கள்லாம் உள்ள போட்டு தேவையில்லாம வேலை எல்லாம் பாக்குறானுங்க. லாஸ்ட் 2 ஓவர்ல ஹர்ஷிப் சிங்கும் விஜய்குமார் வைஷாக்கும் ஆளுக்கு ஒரு விக்கெட்டை எடுத்து தலா 9 ரன் கொடுக்குறாங்க. 20 ஓவர் கம்ப்ளீட்டட், 195க்கு 6 விக்கெட் காலி, 196 என்ற டார்கெட்டை பஞ்சாப் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. 16வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் 30 பால்ல 50 ரன் சேர்த்தாங்க. இதுக்குள்ளார 4 4 3 6. ஆக்சுவலி இந்த இடத்துல 200க்கு மேல கிடைச்சிருக்கணும், ஆனா கம்பேக் கொடுத்துட்டாங்க பஞ்சாப். 2 கோடிக்கு பேஸ் பிரைஸ் கொடுத்து எடுத்த டிகாக்கு 60 பாலுக்கு 112 ரன், 8 4 7 6 அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காரு. 10வதுக்கு பார்ட்னர்ஷிப்பை நமந்தீர் கூட போட்டிருக்காரு. 68 பாலுக்கு 122 ரன் சேர்த்திருக்காங்க. பஞ்சாப் தரப்புல இருந்து ஹர்ஷிப் சிங் 4 ஓவரை வீசி 22 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. யான்சன் 4 ஓவரை வீசி 30 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. பாட்லட் விக்கெட்டே எடுக்கலானாலும் 39 ரன் கண்ட்ரோலா வீசி கொடுத்திருக்காரு. பஞ்சாப் தரப்புல இருந்து 2 பேர் தான் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. விஜய்குமார் வைஷாக் 3 ஓவரை வீசி 36 ரன் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் சஹால் 3 ஓவரை வீசி 45 ரன் கொடுத்தாரு. இங்க இவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இங்க ஒருத்தர் அன்கேப்டு கடப்பார டீம், இன்னொருத்தர் எக்ஸ்பீரியன்ஸான கடப்பார டீம். பும்ரா, தீபக் சாகர், கசன்ஃபர், பாண்டியான்னு சொல்லக்கூடிய அஞ்சக்கூடிய ஒரு பவுலர்கள் இருந்தாலும் பஞ்சாப் சைட்லயும் அதிரடியா ஆடக்கூடிய ஆளுங்களும் இருக்கிறாங்க. அடுத்தது வந்ததுதான் பெரிய புயல். பும்ரா 5 ரன் கொடுத்தாரு, கசன்ஃபர் ஒரே 1 ரன் கொடுத்தாரு. ஆனா கசன்ஃபர் பண்ணது புயல்ல சூறாவளி வந்த மாதிரி தண்ணி இல்லாம ஒரு மீன் துள்ளி துள்ளி குதிக்கும் அந்த மாதிரி துருன்னு ஆடிக்கிட்டு இருந்தாரு பிரியன்சாரியா. அவரோட விக்கெட்டை கழட்டி 15 ரன்ல பெவிலியன் அனுப்பினாரு. பாண்டியா 4வது ஓவர்ல பிரஷர்ல இருந்த பஞ்சாபை 12 ரன் கொடுத்து ஃப்ரீ ஆக்கிட்டாரு. செகண்ட் ஓவர்ல நல்லா போட்ட கசன்ஃபர் 5th ஓவர்ல 13 ரன் கொடுத்தாரு. ஆனாலும் ஒரு சிக்கலை பஞ்சாபுக்கு உண்டாக்குனாரு. கானலி என்னதான் ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சாலும் அவருடைய விக்கெட் எடுத்து 17 ரன்ல பெவிலியன் அனுப்பிட்டாரு. பவர் பிளேவோட கடைசி ஓவர் கண்டிப்பா ரன் கொடுக்க கூடாது, ஒரு விக்கெட்டை எடுத்தே ஆகணும். அந்த சூழ்நிலையில பாண்டியா பும்ரா கிட்ட பால கொடுக்குறாரு. 2 4 கொடுத்து 9 ரன் கொடுத்தாரு. ஆனா எந்த ஒரு விக்கெட்டையுமே எடுக்கல. பவர் பிளேல 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகி 61 ரன்னுக்கு 2 விக்கெட்டை மட்டும் தான் இழந்திருக்காங்க பஞ்சாப் அணி. இந்த சூழ்நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணி 48 ரன்னுக்கெல்லாம் 2 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. இங்க களத்துல ஸ்ரேயஸ் ஐயரும் பிரப்சிம்ரன் சிங்கும் 2 பேருமே இருக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க நின்னுட்டாங்கன்னா மேட்ச் அசால்ட்டா முடிச்சுட்டு போயிடுவாங்க. விக்கெட் வேணும்னா இவர்கிட்ட தான் பால கொடுக்கணும்னு 7th ஓவரை ஷதுல் தாக்கர் கிட்ட கொடுத்தாரு. எக்ஸ்ட்ராவா 2 போட்டாலும் பவுண்டரியை கொடுக்காம 8 ரன் கொடுத்திருந்தாரு. டிகாக் எப்படி சஹால் வந்தா ஆக்ரோஷமா ஆடினாரோ அதே மாதிரி தான் தீபக் சாகர் வந்தாலே போதும் பிரப்சிம்ரன் சிங் தலைமை தாறுமாறா ஆடுகிறாரு. 4 பால்ல 13
13 ரன், ஒரு 6, ஒரு 4. கசன்ஃபர் கண்ட்ரோலா 9வது ஓவர்ல 5 ரன் கொடுத்தாலும் 10வது ஓவர்ல பாண்டியாவை டேக் ஆன் பண்ணாரு பிரப்சிம்ரன் சிங். 2 4 அடிச்சு 12 ரன் சேர்த்தாரு. 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 39 ரன் அடிச்சிருக்காங்க. அதாவது 10 ஓவர் கம்ப்ளீட் ஆகி 100 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்திருக்காங்க. ரெண்டு பேருமே கிளாஸா விளையாடுறாங்க. 60 பாலுக்கு 96 அடிக்கணும். இவங்களை பிரிச்சா மேட்ச் மும்பை வின் பண்ணுவாங்க. இல்லனா தரையிலே தரமட்டமா முடிச்சிட்டு போயிடுவாங்க. 11th ஓவர்ல இருந்து 15th ஓவர் வரைக்கும் போலர்களை எதுக்கு இறக்குறாருன்னு தெரியல பாண்டியா. ஏன்னா இவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு இறங்கினாங்களா இல்ல மேட்ச சீக்கிரமா முடிக்கிறதுக்கு இறங்கினாங்களா? தாக்கூர் வந்தாரு, 18 ரன் தாறுமாறா கொடுத்தாரு. கசன்ஃபர் வந்தாரு, 16 ரன் கண்ணா பின்னான்னு அடிக்கிறாங்க. பும்ரா வந்தாரு, 16 ரன் அடிச்சு மூஞ்சிலே பூரா விட்டாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்க. பாண்டியாவை பயம் இல்லாம பறக்க அடிச்சு 15 ரன் சேர்த்தாங்க. ஆக மொத்தம் ரேஸ்ல மும்பை இந்தியன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு சாதாரணமா ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. 20 ஓவர் வரைக்கும் மேட்ச் போகாதுன்னு தெரிஞ்ச பாண்டியா 15வது ஓவர்லயே 4வது ஓவரை பும்ராக்கு கொடுத்துட்டாரு. பவுன்ஸ்ல ஒரு 4, ஃபுல் டாஸ்ல ஒரு 4. 31 பாலுக்கு 53 ரன் ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சு முடிச்சிட்டாரு. 15 ஓவர் கம்ப்ளீட்டட். 172க்கு 2 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. இருந்தாலும் 30 பாலுக்கு 24 ரன் மட்டும் தான் தேவை. ஆனா பாண்டியா பால போடுறதுக்கு ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா பாண்டியா பெரிய பிளான போட்டுட்டாரு. மேட்ச் எப்படியும் ஜெயிக்க போறதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் சீக்கிரமா முடிச்சிட்டு ரூமுக்கு போயிடலாம்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. பால தூக்கி ஷர்துல் தாக்கர் கிட்ட கொடுத்துட்டாரு. அதே மாதிரி அடுத்த ஓவரை தீபக் சாகர் கிட்ட கொடுத்துட்டாரு. எதையுமே யோசிக்கல. பஞ்சாபுடைய பேட்ஸ்மேன்கள் பொலக்க வாசிச்சுட்டாங்க. 2 6 அடிச்ச பிறகுதான் ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆயிட்டாரு. 35 பாலுக்கு 66 ரன், 5 4, 4 6 மரண காட்டிட்டாரு. கடப்பார டீம், அந்த டீம், இந்த டீம் இப்படி ஸ்ட்ராங் அப்படி ஸ்ட்ராங்னு சொன்னாங்க. எதுவுமே இல்ல, சாதாரணமா அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாரு. அதே மாதிரி அடுத்ததான் வந்த ஸ்டர்னிஸும் 7 ரன் அந்த மாதிரி தேவைப்பட்டது. தீபக் சாகர் ஓவர்ல 3 பால்ல முடிச்சு தள்ளிட்டாங்க. அதாவது 16.3 ஓவர்ல 198 ரன்னுக்கு 3 விக்கெட்டை மட்டும் இழந்து 7 விக்கெட் வித்தியாசத்துல மும்பை அணியை சாதாரணமா தோக்கடிச்சிருக்காங்க. இதுல பர்டிகுலரா பெருமையா பேசணும்னா 39 பாலுக்கு 80 ரன் அடிச்சாரு பாருங்க பிரப்சிம்ரன் சிங். இவர் தான் பெரிய பேட்ஸ்மேன், பெத்த பேட்ஸ்மேன். எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்டுட்டாரு. 11 4, 2 6. 66 பாலுக்கு 139 ரன் அடிச்சிருக்காங்க பிரப்சிம்ரன் சிங்கும் ஸ்ரேயஸ் ஐயரும் சேர்ந்து. இந்த மேட்ச்ல முழுக்க நடந்ததை மனசுல வச்சு ஒரே ஒரு கேள்விதான் கேட்க தோணுது. ஸ்ரேயஸோட படைக்கு யாராவது தடை போட முடியுமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பாரிவாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.